சார்பட்டாலையும் ஒரு வாத்தியார், இங்கே ஒரு அப்பா. ஆனால் ஒரு மேட்ச் பார்க்குற ஒரு அப்சர்வராகவே 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இது எப்படி அதையும் மேட்ச் பார்த்துட்டே தான் இருக்காரு, ஆனால் ஒரு வாத்தியாராக இருக்காரு. இங்கே மேட்ச் பார்த்துட்டு இருக்கான், ஒரு பதைக்கிற ஒரு மொமெண்ட்ல ஒரு அப்பா இருக்கான். ஸோ இப்போ எனக்கு எங்கே சேலஞ்ச் வருதுன்னா இந்த 2 விஷயம் தான். அதே பசுபதி தான் இதுவும் பண்ணுறான். இப்போ நான் எங்கேயுமே அந்த ரிசம்பிளன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் பாடியை மாற்றுறேன். ஏன்னா அதில் வந்து எப்போவுமே ஒரு உரம் ஏறிய ஒன்று எல்லாத்தையும் பார்த்த ஒரு திமிர் இருக்கும். இதில் எப்போவுமே பதட்டமாக இருக்கிற, எப்போவுமே ஒரு லூஸ்னஸ்லேயே இருக்கக்கூடிய ஸோ இதை நான் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். இதுதான் அந்த படத்தில். அந்த லூஸ்னஸ் இஸ் அ குட் வேர்ட். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, பிகாஸ் இந்த பாடி லாங்குவேஜுங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் சார்பாட்டால கொஞ்சம் டைட்டாக இருந்தீங்க. அண்ட் இதில் வந்து உடம்பு கொஞ்சம் எந்த நேரத்தில் எது நடக்குன்னே தெரியாது எனக்கு. எதுக்கும் ஓடுவார். நம்ம போய் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஈவன் பாக்ஸிங்கில் கூட வெளியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டிஃபாக இருக்கலாம், உள்ளே இருக்கும்போது எப்பவுமே லூஸாக தான் இருக்கணும். ஈவன் ஒரு அத்லெட்ஸ் யாராக இருந்தாலும், ஏன்னா எந்த மொமெண்ட் என்னென்ன நடக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட். யாரோ வந்து ஒரு படத்தில் ஒரு அப்பா ரோல் இருக்குது, சூப்பராக பணம் கொடுக்குறாங்க, சும்மா ஜாலியாக போயிட்டு பண்ணா என்ன? எனக்கு அப்படி தோணலை. யூ டோன்ட் வாண்ட் தட். அது அந்த ஏரியாக்கே நான் போகல. எனக்கு அது தோணலை. அது சொல்லும் போதே எனக்கு என்னால் அதுக்குள்ளே போக முடியல. ஓகே. ஸோ உங்களுக்கு நடிப்புன்னா ஒரு ஏதாவது ஒன்று எனக்கு உள்ளேருந்து அது வரணும். அதுதானே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப். அது எனக்கு வேணும். அது இல்லைன்னா எனக்கு அது அப்படி தோணலை. இது வரைக்கும் முன்னாடி பண்ணியிருக்கேன். முன்னாடினா நான் நிறைய நேரங்களில் வந்து என்னன்னா, எனக்கு அந்த சினிமா புரிகிறதுக்குள்ளே ஓடிடுச்சு காலம். ஈவன் தோ நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி வந்தால் கூட, நாம் அந்த யோசிக்கிற மொமெண்ட்டில் சிலதெல்லாம் நடந்துடும். சிலது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு போயிடும், எனக்காக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அதில் போயிடும். நான் கூட நீங்கள் இந்த படத்தோட இயக்குனர், நீங்கள் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தார். சார் இதெல்லாம் நான் பாதி இல்லைப்பா, இதில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 படம் தான் ஏதோ வருது. நான் சொன்னேன், இதில் ஒரு பாட்டு காணுது, ஒரு குட்டி சீன் பண்ணது, அது ஒரு 4, 5, 6 இருக்குது. மொத்தமே 40 படம் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல்ஸு, மற்ற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஐயோ அதுவுமே தப்பாக இருக்குது. இல்லை, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வோம், அவ்வளோ. அதாவது சில நேரங்களில் என்னன்னாங்க, இல்லைன்னு சொல்லிடுறது வந்து பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அவஸ்தைங்கிற வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அவஸ்தைனா இப்போ நான் நாளைக்கு ஐயோ இதை நான் பண்ணியிருக்க வேணான்னு சொல்கிறது இருக்குல்ல, இதை செஞ்சுருக்க கூடாது, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒன்று தோணும்ல சம்டைம்ஸ். அது ஏன் செஞ்சுருக்கணும் அப்படின்லாம் சில நேரத்தில் தோணும். ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் கமிட் ஆகிட்டு அந்த டைரக்டர் வந்து சார் நீங்கள் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் நான் சொன்னேன், அப்படி ஒன்று கிடையாதுங்க. எப்படி அப்படி பண்ண முடியும்? அப்படி ஒன்று பண்ணவே முடியாதுல்ல. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்ன வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நான் நீங்கள் சொல்லும்போது இந்த கதையில் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னு கேட்பேன். சில பேர் சொல்லுவோம், இல்லை எல்லாருக்குமே அது யோசனை இருக்குங்க. ஆனால் நம்மக்கிட்ட அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு, அந்த தயக்கத்தினால சார் நீங்கள் பண்ணுங்க சார், அதை பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலான்னா என்னன்னா, நீ பண்ணு, நான் அப்புறமா உள்ளே வரேன்னு அர்த்தம். அதை நான் முதல்லே கேட்டுறது. இப்போ நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்கள், நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஆகலைன்னா அது தப்பாயிடும்.